வாசா ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் மம்மி வந்து ஒரு சூப்பரான ஐட்டம் செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ இப்போ வைரலாக போயிட்டுருக்க மினி சாக்கோ சிப் குக்கீஸும் அந்த குக்கி டின்னும் எல்லாம் ப்ரௌனி செஞ்சு செஞ்சு ரொம்ப சலுத்து போச்சு, போர் அடிச்சு போச்சு இல்லையா? ஸோ எத்தனை பார்க்குக்கு ஒருத்தர் கடையை போட்டா பரவாயில்ல, பார்க்குக்கு 15 பேரை ப்ரௌனி கடை போட்டு உட்காந்து எப்படி ஓடுது யோசிக்க மாட்டீங்களா? இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்களும் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் 200 கிராம் எடுத்திருக்கோம். எல்லாமே ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் 200 கிராம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சுகர் வந்துட்டு ஒயிட் சுகர் வந்து 60 கிராம் அதை வந்துட்டு போட்டு நல்லா அதை வந்து ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரௌன் சுகர் அது 180 கிராம் அது வந்துட்டு எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குக்கீஸ்க்கு வந்துட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்துட்டு அது கொஞ்சம் கரையணும். நம்ம மிக்சியில் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு பவுடர் மாதிரி பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக கொஞ்சம் வந்துட்டு கரையும். ரெண்டு எக்கு யூஸ் பண்ணியாச்சு. வெனிலா எசன்ஸு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்பேச்சுலால வச்சு மிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு நம்ம பீட்டர்ல மிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? எக்கெல்லாம் எசன்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்டர்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ண போறோம். எலக்ட்ரிக் பீட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா விஸ்க் இருந்துன்னா விஸ்கில் வச்சு கூட இது மாதிரி நீங்க பீட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் பீட் பண்ணா போதும், ரொம்ப ஓவராகவும் நீங்க பீட் பண்ணக்கூடாது. இது நல்லா வந்துட்டு இப்போ சுகர்லாம் கரையிற வரைக்கும் நல்லா தொட்டு பார்த்துட்டு நல்லா க்ரீமியாக வர மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நாம் எல்லாம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மைதா நான் எடுத்திருக்கேன். மைதா வந்து 370 கிராம் எடுத்திருக்கேன். இதோட வந்துட்டு இப்போ இதோட கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு 30 கிராம் எடுத்திருக்கோம். கார்ன்ஃப்ளவர் 30 கிராம் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 1/2 ஸ்பூன் காஃபி பவுடர் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட் வந்துட்டு சும்மா 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம விஸ்க் வச்சு இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜல்லடையில் ஜலிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஜல்லடையில் சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அம்மா வந்து ஒரு ஸ்மால் இடைவெளியாக போயிருக்காங்க. ஸோ மீன்வேல் இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் தான், அதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஏன்னா இது வந்து குக்கீஸ்க்கு பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்ட்டு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ சாக்கோ சிப் குக்கீஸ் இப்படிங்கிறதுனால நல்லா தாராளமாக நிறைய சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸும் போட போகிறேன். அண்ட் இந்த வேன் ஹுட்டனில் இந்த மாதிரி பட்டன்ஸ் மாதிரி வரும் இல்லையா? ஸோ இந்த சாக்கோ சிப்ஸும் மிக்சடாக வந்து போட போகிறேன். ஏன்னா இது மெல்ட் ஆகிறப்போ இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாக்கோ சிப்ஸில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பேட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக இப்படி தான் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம உடனே பேக் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 to 2 hours செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோவாக வந்து ஒரு பால் மாதிரி பண்ணி குக்கி டின்னில் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து டோ ஹார்டாக இருக்கும். குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் வெளியே டோ எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா ஹார்டாக இந்த மாதிரி சப்பாத்தி டோ மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி டின்ஸ் வாங்கினேன். இது ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருந்தது. ஸோ நம்ம குக்கி டின்னுக்கு வந்து பெருசாக கொடுத்தோன்னா 1/2 kg யாரும் வாங்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா நம்ம சரி ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்குவாங்க கஸ்டமர்ஸ். அதனால் இந்த மாதிரி டின்ஸ் வாங்கினேன்.
ஸோ இந்த டின்ஸ் டேரெக்டாக நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம டோ எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கோவென்ச்சர் சாக்லேட்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அது ஆட் பண்ணால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறதுனால நான் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் தான் மில்க் காம்பவுண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் க்யூப்ஸில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அகெயின் வந்து டோ வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி இப்படி வச்சுட்டோன்னா அழகாக பேக் ஆகி வரும். ஸோ இதுக்கு மேலே அழகாக இருக்கிறதுக்கு வந்து இந்த சாக்லேட் சிப் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த குக்கி டின் மினி குக்கி டின் வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ நான் வந்து 5 கப்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து அந்த மினி சாக்கோ சிப் குக்கீஸ்க்காக ஓடிஜி வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபி ரிச்சா 60 லிட்டர்ஸு. எங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 170 180 கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 170 வச்சுக்கிறேன். அண்ட் இது பேக் மோடில் வச்சுட்டு அண்ட் ப்ரீ ஹீட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே பேக் பண்ணிடலாம். ஸோ பாட்டமில் குக்கீஸ் வச்சுருக்கேன், மேலே குக்கி டின் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டைம் செட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே 30 மினிட்ஸ் ஆகும் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து 30 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ 25 மினிட்ஸில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பேக்டு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ பேக்கிங் அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் இதுதான். ஸோ பேக் ஆகிறப்போ வந்து பார்த்துட்டே இருப்பேன், ரைஸ் ஆகுதா எப்படி அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக வந்து பேக் ஆகி வந்துருச்சு எல்லாமே. ஸோ இப்போ நான் அந்த குக்கி டின் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஆக்சுவலி வந்து இதில் வந்து சாக்லேட் வந்து நிறைய லோட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவ்வளோவா சாக்லேட் ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் சாக்லேட் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாக்லேட்ஸ் அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பாருங்கள் சாக்லேட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ டேஸ்ட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ பாருங்கள் அப்படியே குயியாக சூப்பராக இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர் லெவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குக்கி டின்னில் வந்து அந்த பால் மாதிரி நம்ம பிடிச்சோம் இல்லையா, அதுக்கு நடுவுலையும் வந்து இவ்வளோ பெரிய சாக்லேட் லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும். அது உங்களோட விருப்பம். ஸோ உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதுவே ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் நம்ம ஒரு 4-5 சாக்லேட் சங்க்ஸ் வச்சோம் இல்லையா, அதுவே ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராக திகட்டும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் நான் நடுவில் மட்டும் சாக்லேட்ஸ் வச்சுட்டு நம்ம அந்த டோ ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதுலேயே நிறைய சாக்கோ சிப்ஸ் நான் போட்டுட்டேன். ஸோ அதனால் அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மேக்கிங் வந்து ஆரம்பித்து வச்சு நம்ம பெத்த தாய்க்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துடலாம். ஓகேவா, எப்படி இருக்கேன் இது பார்க்கவா? சூப்பரா. நீங்கள் செஞ்சது நல்லா தான் இருக்கும். நான் ஃபினிஷிங் டச் மட்டும்தான், எப்போவுமே அப்படி தான். பேக் பண்ணுறப்போ ஸ்டார்டிங் எல்லாம் மம்மி பண்ணிவிடுவாங்க. அந்த பேக் பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிறது, வெளியே எடுத்து அப்புறம் பேக்கேஜிங் பண்ணுறது, கொரியர் பேக் பண்ணுறது, இது மட்டும் என்னோடய டியூட்டி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சாக்கோ சிப் குக்கீஸ் அண்ட் டின் அப்புறம் ப்ரௌனிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒன்று ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.